ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான பரமாத்மா அன்பை பரிசாக பிரசாதமாக கிடைக்கப் பெற்றிருக்கும் பாக்கியசாலி ஆத்மா நான். பிராமண வாழ்வின் உயிர் தானமாக, விசேஷ ஆதாரமாக பரமாத்ம பாலனையை அனுபவம் செய்கின்றேன். அன்புக் கடல் பரமாத்மா பரமபிதா சதா துணையாகவும் துணைவராகி சதா உதவியும் செய்கின்றீர்கள். பரமாத்ம கவர்ச்சி, பரமாத்ம அன்பு, ஆத்மா என்னை தந்தையின் அன்பின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்று ஆழ்ந்த அமைதியை தருகின்றது. தந்தையின் தூய்மையின் ஒளிக்கிரணங்கள் ஆத்மா முழுவதும் வியாபித்து சிரேஷ்டமான பவித்திர சக்திகளை அம்சங்களுடன் வம்சங்களுடன் நிரப்பித் தந்திருக்கின்றது. யோக நிலையை உயர்ந்ததாக்கி தூய்மையின் அஸ்திவாரமிட்டு தந்தையின் அன்பின் ஆழ்நிலையில் ஸ்தானம் அமைத்து அமைதியை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் ஆத்மா நான். பழைய உலகத்தின் கவர்ச்சி, உலகியல் சம்பந்தங்கள், உறவுகள், தொடர்புகள், பதார்த்தங்கள், ஆத்மா என்னிலிருந்து நீங்கி முழுமையான சுதந்திரத்தில் தந்தையின் அன்பை அனுபவம் செய்கின்றேன். ஒரே தந்தை சிவபாபா மட்டுமே எனக்கான முழுமையான பொக்கிஷம். இறை தந்தையை ஆத்மா என்னில் தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக, மணவாளனாக, நண்பராக, அனைத்து உறவுகளாக, நினைவில், தொடர்பில், சம்பந்தத்தில் எனதாக்கிக் கொள்ளும் அதிகாரம், அங்கீகாரம், பிறப்புரிமையாக தந்தையிடம் எடுத்துக்கொண்டேன். சர்வ சக்திகளும் குணங்களும் என்னுள் விழிப்படைந்து ஒளி சக்திகளாக ஜொலிக்கின்றது. எனக்குள் உறுதி பெற்று இருக்கும் சுப எண்ணங்களும் சுபபாவனை விருப்பங்களும் விஸ்வத்திற்கும் படைப்புகளுக்கும் சர்வ சக்திவான் தந்தையின் சுகம் சாந்தி சக்திகளை பிரதிபலித்து திருப்தி கொள்ளச் செய்கின்றது. தந்தை தரும் அன்பிற்கான கைமாறாக தந்தைக்கு உதவியாளராக பணிகளை நிறைவேற்றுவதே எனது கடமையுமாக உணர்ந்திருக்கிறேன். கல்பத்திற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கின்ற மகா புண்ணியம் நிறைந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன். நன்மைகள் நிறைந்த பாவனை, விருத்தி, வாயுமண்டலத்தின் மூலம் சர்வ குணங்களையும் சுயமும் தாரணை செய்து சகோதர ஆத்மாக்களுக்கும் தருகின்றேன். அனாதியிலும் ஆதியிலும் இருந்த சிரேஷ்ட சமஸ்காரங்கள் வெளிக்கொணர்ந்து விழிப்புணர்வுடன் சர்வ சக்திகளையும் சமயத்திற்கு தகுந்தாற்போல் உறுதியான மனநிலையில் அன்பும் பணிவும் கலந்து பரிமாற்றம் செய்கின்றேன். அனைத்து சகோதர ஆத்மாக்களின் சதா சிநேகி ஆத்மா நான். பிரதட்சயம் ஆகுவதற்கான ஏற்பாடுகளை செய்வித்து காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு சேர்க்கின்றேன். பரமாத்ம தந்தையின் பாலனையில் பரமபவித்திர ஆத்மாவாகி சுத்தமான சங்கல்பங்களை மாத்திரமே உள் உணர்விலிருந்து உருவாக்குகிறேன். தந்தையின் கட்டளைப்படி நடப்பது ஒன்றே எனது ஈஸ்வரிய வாரிசு தகுதியை உறுதிப்படுத்துகின்றது. சம்பூர்ண சமர்ப்பண ஸ்திதியில், திடமான ஸ்திரமான மௌனத்தில் எனது சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றேன். சிவதந்தைக்கு அன்பான பணிவுடன் நன்றி உணர்வுகள் சமர்ப்பணம். அன்புக்கடல். மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.